பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்ற பிரபல கிறிஸ்தவ பாடலின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்த பாடகர் தாஸ் பெஞ்சமின் கருப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கடும் விவாதங்கள் எழுந்தன. குறிப்பாக சில கிறிஸ்தவ அமைப்பினரும் விசுவாசிகளும் ஒரு கிறிஸ்தவ ஊழியராக அறியப்படும் அவர் இத்தகைய திரைப்பட பாடலை பாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டனர். இதையடுத்து தாஸ் பெஞ்சமின் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது செயலால் யாருடைய விசுவாச உணர்வுகளாவது புண்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் தனது நோக்கம் யாரையும் காயப்படுத்துவதோ அல்லது சர்ச்சையை ஏற்படுத்துவதோ அல்ல என்றும் விளக்கமளித்தார். நான் தாஸ் பெஞ்சமின் பேசுகிறேன். சமீபத்தில் வெளியான அந்த கருப்பு திரைப்படத்தில் பாடியது இது தவறாக நடந்திருக்கிறது. இது இனி அப்படி ஒரு தவறு நடக்காதபடி நான் பார்த்துக் கொள்வேன். ஆமென். இந்த மன்னிப்பு வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஆதரவும் எதிர்ப்பும் கலந்த கருத்துக்களை பெற்று வருகிறது.